பேராண்டி பேராண்டி யாரா அவன் பிக் பாஸ்ல வர மாதிரி பேக்ரவுண்ட்ல பேசுறது? நான் தான்டா பேராண்டி, உன் முப்பாட்ட முனுசாமி பேசுறேன். யோ தாத்தா, உண்மையிலுமே நீதான் பேசுறியா? டெய்லியும் உனதான் நினைச்சுப்பேன். என்னடா பேராண்டி சொல்ற? தாத்தா மேல உனக்கு அம்புட்டு பாசமாடா என் சொல்ல குட்டி. மண்ணாங்கட்டி, நீ மட்டும் நேர்ல இருந்திருந்த கோமனை தவிர்த்துட்டு உன்னை வெளுன்னு வெளுத்துருப்பா. என்னடா பேரா சொல்ற? நம்ம பரம்பரை சொத்து கோவிலுக்கு பின்னாடி ஒரு 8 ஏக்கர் இருந்துச்சுல, அது என்னடா பண்ண? வீர விளையாட்டுல தோத்துட்டேன், அதான் விட்டு கொடுத்துட்டேன். என்ன தாத்தா சொல்ற? ஏதாவது மல்யுத்தத்துல கலந்துக்கிட்டியா? இல்லப்பா, மங்காத்தா விளையாண்டேன். சரிடா, இந்த 12 ஏக்கர் தோப்பு இருந்துச்சாமே, அதை என்ன பண்ண? தனிமை ரொம்ப கொடியது பேராண்டி. யோ, உனக்குதான் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களா இருந்துச்சு. அவங்களாம் வீட்டுல இருந்தாங்க, ஆனா தாத்தா தோப்புல தனியா தானே இருந்தேன். அதான். யோ, உன் பொம்பளை சொக்குக்கு 12 ஏக்கராயா? பெரிய கிணத்துட்டு ஒரு 3 ஏக்கரா இருந்துச்சுல, அதையாவது விட்டு இருக்கலாம்ல. அன்னைக்கு பாசமா ஏதோ பானையில கொடுத்தானுங்க, அதை வாங்கி குடிச்சேன், நல்லா இருந்துச்சு. மறுபடியும் 5 வாங்கி குடிச்சேன், அப்பதான் என்கிட்ட அவனுக்கு எழுதி வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். யோ, போதில எழுதி கொடுத்துட்டு திருப்பி வாங்க வேண்டியதானயா? கொடுத்தது திருப்பி கேட்கறது நம்ம பரம்பரைக்கு அவமானம்டா. யோ, நீ மூடானதுக்கும் மூத்திர சந்தில சீட்டானதுக்கும் 3 கிளாஸ் சாராயத்துக்கும் சொத்தை பூரா வித்துட்டு போயிட்ட. இப்ப 3 சென்ட் நிலம் வாங்காம நான் முக்கிட்டு இருக்கேன்யா. இதுல போய் பரம்பரை சோப்பு நுறன்னுக்கிட்டு. சரி, போனது இனிமே வர போறது இல்ல. இத்தனை நாள் வராம இப்ப எதுக்கே வந்த? அது உங்க அப்பா இத்தனை வருஷம் நல்லா தான் என்ன கவனிச்சிட்டு இருந்தான், இப்பதான் கொஞ்ச நாளா கண்டுக்கிறது இல்ல. யோ, எதை கேட்கறது இருந்தாலும் நேரடியா கேளு. தாத்தாவுக்கு நாளைக்கு நினைவு நாள், ஒரே ஒரு டைமண்ட் ட்ரம் மட்டும் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா. ஏன்டா கிழட்டு நாய, நாங்க என்ன சொல்லி புலம்பிட்டு இருக்கேன்? உனக்கு பணமானதுக்கு அப்புறம் போதை கேட்டு சுத்திட்டு இருக்கியாடா? இருடா, உனக்கு புளியா மரத்துல ஆணி அடிக்க சொல்றேன்.